நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற தேவன் மகா பெரிய தேவன். அவர் எப்படிப்பட்டவர்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தா. அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். எப்போ இதை நீங்க உணர முடியும் அப்படின்னா, நீங்க விசுவாசிக்கும் போதுதான் அவரை நீங்க உணர முடியும், அவரை அனுபவிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, மகா பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, இந்த நாளின் இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் நிச்சயமாகவே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஏன்னா மறைந்திருக்கிற சத்தியங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், ரகசியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மகா பெரிய சத்தியங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில நம்ம தோல்வியில இருக்கவே மாட்டோம். எப்பொழுதுமே ஜெயம் நமக்கு தான். ஏன்னா ஜெயித்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த ரகசியத்தை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். பாருங்க, 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பாருங்க, நான் வாலிப வயதில் இருக்கும்போது ஒருவருடைய சாட்சியை கேட்டிருக்கேன். பாருங்க, ஒரு ஓட்ட பந்தயத்துல அவர் ஓடிட்டு இருந்திருக்காரு. ஓடும்போது அவ்வளோ ஒரு டயர்டா இருக்காரு. ஐயோ, இனி ஓட முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளுக்குள்ள பயம் வரும்போது டக்குன்னு இந்த வசனத்தை சொன்னாராம். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே ஓட தொடங்கினாராம். பார்த்தா அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தாராம். வசனத்தை சொல்ல 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 அவருக்குள்ள ஒரு புதிய ஒரு பலன், அந்த வசனத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஜீவன், ஒரு பலன் அவருக்குள்ள வந்திருக்கு. ஓடுவதற்கான பலனை பெற்றுக்கொண்டு அந்த ஓட்டப்பந்தயத்துல முதல் பரிசை வாங்கினதா சாட்சி கொடுத்தாரு. பாருங்க, எவ்வளோ பெரிய காரியம்னு பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது நான் சொல்ல போற சத்தியம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே வெற்றியில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப கல்வாரி சிலுவைக்கு போனாரோ அன்றைக்கே நமக்கு வெற்றியை பெற்று கொடுத்து விட்டார். அதையெல்லாம் நம்ம விசுவாசிக்கும் போதுதான் அந்த வெற்றியில நம்ம வாழ முடியும், வெற்றியை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா நம்மளுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி, எதை செஞ்சாலும் அதுல ஒரு எனக்கு வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது, நான் எப்பவுமே இப்படிதான் இருக்கிறேன், நான் தோல்வியில தான் இருக்கிறேன், எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி பலவிதமான அவ்விசுவாசமான தோற்று போகக்கூடிய காரியங்கள் தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். நீங்க உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிற வார்த்தையோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்க தொடங்கி உங்களுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த உங்களை அறியாமையே நீங்க வெற்றியின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பீங்க. பாருங்க, கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு தான் இந்த நாட்கள்ல நம்ம அறிந்து வர்றோம். அடுத்தது இன்னொரு வசனம் சொல்றோம் பாருங்க, இதெல்லாம் வெற்றியின் ரகசியத்துக்கான வசனங்கள். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனம். யார் உங்களோடு கூட இருக்கிறான்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்தாரு. ஆனா சதா காலங்களிலும் எப்பவுமே அவர் உயிரோடு நம்மளுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இல்ல, எனக்குள்ள ஒருவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் அந்த மகா பெரிய கிறிஸ்து. பாருங்க, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மரித்த இரட்சகர் இப்பொழுது உங்களுக்குள்ளாக அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சதா காலங்களிலும் எப்பவுமே உங்களோட வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு. இருந்தவர், இருக்கிறவர், இருக்க போகிறவர், முக்காலங்களிலும் எப்பொழுதும் நம்ம கூட வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு. அதனால எப்பொழுதுமே நம்மளுக்கு வெற்றி தான். பாருங்க, அதனாலதான் எந்த சாபங்களை குறித்தும், வறுமை, தோல்வி, பயம், இதை குறித்தெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. வெற்றியின் தேவன், உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்.
அப்படிங்கிற சத்தியங்கள் எல்லாம் இந்த நாளில் நான் போதித்து கொண்டிருக்கிறேன். பாருங்க எப்படியெல்லாம் ஜெயம் வருதுன்னு பாருங்க. இதே வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். உங்களுக்குள்ள பயம் வரும்போது, தோல்வியின் எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும்போது, இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து நீங்க தியானிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, வசனத்துக்குள்ள இருக்கிற ஜீவன், வசனத்துக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பாருங்க இந்த பலன் தான் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அந்த பயத்தை போக்கும், எல்லா அடிமைத்தனங்களையும் போக்கும். வசனத்துக்குள்ள இருக்கிற ஜீவன், வசனம்தான், வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க வார்த்தையாக நான் உங்களுக்குள்ள வாசம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பாருங்க இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசானவனை எப்படி ஜெயிக்கிறாங்க? 2 காரியம் பாருங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். அந்த பேஜ்ல மேல எழுதி வச்சுக்கோங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். 2வது கர்த்தருடைய வார்த்தை தான் சாட்சியின் வசனம். இந்த 2 காரியத்தினாலதான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கிறோம். பாருங்க பிசாசானவனை ஜெயிக்கிறோம், வறுமையை ஜெயிக்கிறோம், தோல்வியை ஜெயிக்கிறோம், வியாதிகளை ஜெயிக்கிறோம், பயங்களை, எல்லா அவிசுவாசம், சந்தேகம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறோம். எல்லா சாபங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில தூக்கி சுமந்து விட்டார். அவருடைய சொந்த சரீரத்துல எல்லாத்தையும் தூக்கி சுமந்து நமக்கு எல்லா சாபங்களின் மீதும் வெற்றியை கொடுத்திருக்கிறார். எப்படி வெற்றியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். பாருங்க அப்ப இப்படிப்பட்ட வெற்றிக்குரிய வார்த்தைகளை எடுத்து நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே இந்த வசனங்களை படிக்கணும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் எழுதுறீங்க பாருங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி இந்த வசனங்களை படிக்கும்போது சும்மா நம்ம கேட்கறது இல்ல, வசனங்களை எடுத்து படிக்கும்போது நீங்க படிக்கிறத உங்க காதுகள் கேட்கணும். விசுவாசம் கேள்வியினால் வரும். எந்த அளவுக்கு வசனங்களை படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வசனங்களை தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். பாருங்க எனக்கு விசுவாசமே வரமாட்டேங்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அநேகர் சொல்றீங்க. பிரியமானவர்களே, அதற்கு முன்னாடி நீங்க இந்த வசனங்களை எடுத்து சத்தமாக படித்து, இந்த வசனங்கள் உங்க காதுகள்ல கேட்கும்படியாக நீங்க படிக்கும்போது உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். பாருங்க விசுவாசம் வேணும்னு விரும்புகிற யாரா இருந்தாலும் சரி, வசனங்களை எடுத்து உங்களுக்குள்ள வசனம் பெருகும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகள் பெருகும் போது நீங்கள் சாத்தானை எளிதாக ஜெயிப்பீர்கள். சாத்தானை எளிதாக ஜெயிக்கக்கூடிய வல்லமை எங்கிருந்து வரும்? பாவத்தை மேற்கொள்றதுக்கு பலன் எங்கிருந்து வரும்? வறுமையும் பற்றாக்குறையும் நோய்களையும் பயங்களையும் மரணத்தின் ஆவிகளையும் எப்படி நாம் விரட்ட முடியும்னா ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் இப்படிப்பட்ட பிசாசுகளை நாம் ஜெயிக்க முடியும். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து விட்டார். தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தேவன் இந்த காலை வேளையில உங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எதனால இவ்வளோ பாரத்தோட பேசுறேன் அப்படின்னா, நீங்க வெற்றிக்குள்ளாக வரணும், வெற்றியை அனுபவிக்கணும், வறுமையில இருக்கக்கூடாது, நல்ல ஒரு சம்பாத்தியம் உங்களுக்கு உண்டாயிருக்கணும், வாழ்க்கையில ஒரு நிம்மதி உண்டாயிருக்கணும், சந்தோஷம் சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும், கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழணும். எத்தனையோ பேர் ஜெபத்துக்கு கேட்குறீங்க, சிஸ்டர் எனக்கு இந்த வியாதியிலிருந்து இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை ஆகணும், இந்த பலவீனம் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பணத்தை நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன், மருத்துவத்துக்கு நான் இவ்வளோ செலவு பண்றேன்னு சொல்றீங்க. பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறதுனால இந்த வார்த்தையை அனுப்புகிறார். எப்படி நீங்க அந்த பலவீனங்கள்ல இருந்து வெளியே வர முடியும், வழியிலிருந்து எப்படி நீங்க வெளியே வர முடியும் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலேயும் தான் நீங்க இப்படிப்பட்ட பிசாசுகளை ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே,
நீங்க விசுவாசித்து உங்ககிட்ட இருக்கிற தண்ணியவே நீங்க எடுத்துக்கோங்க. ஆண்டவரே, இத எளிமையான முறையில உங்க விசுவாசம்தான் ஆண்டவரே, இந்த தண்ணியை உங்க ரத்தமா நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை நீங்க ரத்தமா விசுவாசித்து நீங்க குடிங்க. இது உங்க ரத்தம். இந்த ரத்தத்தின் மூலமாக நான் இந்த பிசாசை ஜெயிக்கிறேன், இந்த பலவீனத்தை நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பலவீனங்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி பலவீனத்தை மேற்கொள்ள முடியும்? பற்றாக்குறையும் வறுமையையும் எப்படி நீங்க விரட்டி அடிக்க முடியும் அப்படின்னா, கல்வாரி சிலுவையில உங்களுக்காக முள்முடி சூட்டப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய வசனங்களை நீங்க உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எனக்காக நீங்க தரித்திர ராணீர் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக எல்லா கஷ்டங்களையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசித்து வசனங்களை உங்க உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க இந்த வறுமையிலிருந்து, பற்றாக்குறையிலிருந்து, பயங்கள்லிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் நீங்க விடுதலை ஆவீர்கள். எப்படி ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நீங்க ஜெயிக்க முடியும். பயத்திலிருந்து பாருங்க, 2 தீமோத்தேயு 1:7 ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லுங்க. என்ன விதமான பயமா வேணாலும் இருக்கலாம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து வர்றது தெளிந்த புத்தி தான். பயத்தின் ஆவி பிசாசினிடத்திலிருந்து வருது. இந்த வசனத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும், ஒரு ஜீவன் உண்டாகும். வசனத்தின் மூலமாக ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து வரும் பாருங்க. அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமையானது உங்களை எல்லா விதமான பயத்திலிருந்தும் விடுதலையாக்கி நீங்கள் இந்த பயத்திற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. எல்லா வெற்றியையும் வசனங்கள்ல கொண்டு வந்து வச்சுட்டாரு. அதனால இந்த நாள்ல இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க தியானிங்க. இன்றைக்கு நான் பேசின இந்த செய்தியை 2-3 முறை கேளுங்க. நான் சொன்ன வசனங்களை கேட்டு கேட்டு நீங்க திரும்பவுமா சொல்லுங்க. உங்க காதுகள் படிக்க தெரியாதவர்களாக இருந்தா நான் சொல்றதையே, சொன்ன வசனங்களை நீங்க திரும்பவுமா சொல்லுங்க. அப்படி நீங்க அந்த வசனங்களை உங்க காதுகள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் வரும் பொழுது எல்லா விதமான பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், பற்றாக்குறைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வெற்றி வாழ்க்கையை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்க வாழணும்னு விரும்புறாரு. இந்த வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.